வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம கல்யாண வீட்லலாம் சாப்பிடும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துலாம் சாப்பிடும்போது இந்த பிரியாணியில் ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரியாணி மசாலா நம்மளும் ரெடி பண்ண போகிறோம். நம்மளும் இந்த மாதிரி பிரியாணி மசாலா ரெடி பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்லேயும் கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் அதே ரிச் டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிகனமான வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல பட்டையை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 15 கிராம் அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். கூடவே 15 ஏலக்காய், கூடவே கிராம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 5 கிராம் அளவுக்கு கிராம்பு, நல்லா மொக்கோட உள்ள கிராம்பை சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் லேசாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக 2 பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இதுக்கு பிறகு இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே 10 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 10 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. 5 கிராம் அளவுக்கு ஜீரகம். நீங்கள் ஷாஜீரா இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நட்சத்திர சோம்பு ஸ்டார் அனேஸ் 4 பீஸ் சேர்த்துக்குங்க. கூடவே கல்பாசி ஒரு 5 கிராம், ஜாதிபத்ரி ஒரு 5 கிராம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ லேசாக வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் லேசாக வறுத்துக்குங்க. புகையாமல் கருகாமல் வறுத்துக்குங்க. உங்களுக்கு கருகிடுச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் லேசாக அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க. நான் வந்து இப்போ இது ஹோம்மேடு மசாலாங்கிறதுனால நான் கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். இது உங்களுக்கு இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதிகமாக தேவைப்பட்டால் இதே அளவில் அதிகமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த பே லீஃப் பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலையை முதல்ல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பொருளும் வறுப்படாது, பிரிஞ்சி இலையும் வறுப்படாது. அதனால் வறுத்த பிறகு எல்லாத்தையும் வறுத்த பிறகு அந்த சூட்லேயே நீங்கள் போட்டு இப்படியே 2 பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு அது கிறிஸ்பாக வறுப்பட்டுரும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த பிரிஞ்சி இலையை சேர்த்து இது மாதிரி 2 பெரட்டி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க. இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு இப்போ ஒரு நல்லா காஞ்சி இருக்கிற ட்ரையாக உள்ள மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நீங்கள் நைஸாகவே பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நைஸாக பவுடர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் போதும், நம்ம வீட்டில் செய்கிற எப்போவுமே நம்மளோட கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்லேயே நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவரில் நமக்கு பிரியாணி கிடைக்கும். நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலாங்கிறதுனால நம்ம பயம் இல்லாமல் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் அளவு சொல்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன். இதால் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கு. இது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கனாலே போதும். அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற மிளகு, ஜீரகம் எல்லாமே, சோம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாமே செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.